ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலன் வள்ளி சீரியல் சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலனை தான் காட்டுறாங்க. வேலனுக்கு பிறந்தநாள்னு சொல்லிட்டு வள்ளி எல்லா ஏற்பாடுமே வேலனோட அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு எல்லா ஏற்பாடுமே பண்ணுறாங்க. அப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கும்போது இதை ரேணுகா கவனிக்கிறாங்க. ஓஹோ, வேலனுக்கு பிறந்தநாள்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறீங்களா, இதை நான் விட்டுருவேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா பார்த்தோம்னா வேதநாய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அப்போ வேதநாயகி கேட்குறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, வேலனுக்கு இங்கே பிறந்தநாள்னு சொல்லிட்டு கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவனால் பாதிக்கப்பட்டது நம்ம கிடந்து இங்கே துடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க என்னென்னா எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கவும், அப்போ வேதநாயகி சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனுடைய கதை என்னை இன்றைக்கே முடிச்சிருது அப்படின்னு சொல்லும் போது, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ரேணுகா கேட்கவும், அதை நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு முடிக்கும் போது நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ரேணுகா அப்போ சொல்கிறாங்க, இந்த தடவை கண்டிப்பாக நம்ம விட்டுறக்கூடாது, அந்த வேலை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது, நீ தான் என்கிட்ட சொல்லிட்டே இல்லை, அவனை என்ன பண்ணுறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா வேலன் அங்கே பிறந்த நாள்லாம் நல்லபடியாக முடிச்சுக்கிட்டு எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வராங்க. அப்போ வேதநாயகியும் வேலனும் தான் சந்திக்கிறாங்க. என்னடா இன்னைக்கு உனக்கு பிறந்தநாள்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப கோலாகலமாக கொண்டாடிட்டு வர போலுக்கு அப்படிங்கும்போது, ஆமாம்மா அப்படின்னு வேலனும் எப்பவும் போல் அவங்க கிண்டலாக சொல்லவும், இன்னைக்கு உன்னை அந்த வீட்டை விட்டு நான் அனுப்பி விட்றேன்னா இல்லையான்னு பார் அப்படிங்கும்போது, அப்படியா, அது என்ன உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்து காட்டுங்க அப்படின்னு வேலன்னு சொல்லவும், இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையை பார்த்தோம்னா அங்கே அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அப்போ ஒரு பாட்டில் இருக்குது. அந்த பாட்டில் எடுத்து தன்னுடைய தலையை அவங்களே உடச்சிக்கிட்டு தாங்க. உடச்சதுமே வேலன் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி கத்தவும், இவங்க சத்தம் கேட்டு வள்ளி, ஜானகி, ரத்னவேலு எல்லாருமே வந்துருந்தாங்க. எங்கள் பாத்தியா தம்பி என் தலையில் இதை போட்டு அடிச்சுட்டான் வேலன் அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ வேலன் சொல்கிறாங்க, ஐயா இவங்க சொல்கிறத நம்பாதீங்க, இவங்க பொய் சொல்கிறாங்க, அவங்க தலையில் அவங்களே அடிச்சுக்கிட்டு ஏன் மேலே பழிவு சுமத்துறாங்க அப்படிங்கும்போது, உடனே வேதனைக்கு சொல்கிறாங்க, பாத்தியா தம்பி இவன் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறான், எனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையை வந்துருச்சு, இன்னும் உனக்கும் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஆக மொத்தத்தில் நம்ம ரெண்டோருடைய கதையை முடிச்சுக்கிட்டு இந்த சொத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்காக தான் இவன் எல்லா திட்டமும் போட்டிருக்கிறான். இதான் இவனுடைய பிளான் போலுக்கு. நான் எதுக்கு என் தலையை நானே உடச்சிக்கிட போகிறேன், எனக்கு என்ன பைத்தியமா என்ன, இவன் தான் என்னுடைய கதையை முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேதநாயகி சொல்லவும், இது கேட்டதுமே ரத்னவேலுக்கு முழு கோபம் வேலன் பக்கம் திரும்புது. இதை பார்த்துட்டு வள்ளியும் ஜானையும் அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வேலன் இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்க மாட்டான், இந்த வேதநாயகி தான் இந்த மாதிரிலாம் செய்துட்டு வேலன் மேலே பழிய சமத்திக்கிட்டா. இப்போ இவர் வேற அதை நம்பிட்டு என்ன பண்ண போறாரோ தெரியல அப்படின்னு ஜானகி வள்ளிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ரத்னவேலு பார்த்தோம்னா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அக்கா இந்த மாதிரிக்கு பண்ணுவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையை நம்மளும் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு போடா அப்படின்னு சொல்லவும், அப்போ வேலன் சொல்கிறாங்க, ஐயா நான் வீட்டை விட்டு போக மாட்டேன், நான் சொல்கிறத கேளுங்க, இவங்க போய் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ரத்னவேலு நம்ப மறுக்கிறாங்க. உடனே நீ போக மாட்டியா, இப்போ நானே என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேலனோட சட்டையை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துட்டு அவங்க வெளியே தள்ளி விடவும், கரெக்டான நேரத்தில் வேலனோட உண்மையான அப்பா தர்மராஜ் பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே எல்லாருமே அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்கவும், உடனே வேலனோட அப்பா தர்மராஜ் சொல்கிறாங்க, என் பையனையா பிடிச்சி தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே வேதநாயகியும் ரத்னவேலுவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஜானகி வள்ளியும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தர்மராஜ் சொல்கிறாங்க, இவனை யாரை நினச்சிங்க, இவன் என் பையன், இவன் சொத்துக்காக ஆசைப்பட்டு அந்த மாதிரிக்கு பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, உண்மையை சொல்லப்போனால் இந்த சொத்துகளுக்கு வாரிசு இவன் தான் அப்படிங்கிறாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத ரத்னவேலும் வேதனாயும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் இவன் என்னுடைய மகன் தான், இந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரன் இவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் நினச்சாதான் நீங்களே ரெண்டு பேரும் வீட்டில் இருக்க முடியும், இவன் மட்டும் ஒரு வார்த்தை உங்களை வீட்டை விட்டு போக சொன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் நடு தெருவுக்கு தான் வரணும் அப்படின்னு தர்மராஜ் சொல்லவும், பாத்தியா தம்பி இவன் இத்தனை நாள் பொய் சொல்லி நாடகம் மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கிறான், முத்தியாவோட பையன் தானே இவன் நம்ப வச்சான், ஆனால் இப்போ என்னன்னா இந்த சொத்துக்கே வாரிசுன்னு இவன் சொல்லிட்டு இருக்கிறான், இவனுடைய மகன்னு சொல்லிட்டு இருக்கிறான், இங்கே என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வேதநாயகி கோவத்தோட அவங்க சொல்லவும், அப்போ உடனே ரத்னவேலு சொல்கிறாங்க, என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நான் ஒன்றும் உளரல, உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கிறேன், இவன் என்னுடைய மகன், இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு இவன் தான் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து பார்த்தோம்னா வேலன் அப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே தர்மராஜ் சொல்கிறாங்க, நான் வந்துட்டேன்பா, இதுக்கு மேலே நீ கவலைப்பட வேண்டாம், இத்தனை நாள் நீ இவங்களுக்காக என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கிற, ஆனால் கடைசியில் ஒன்றையே அவங்க வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டுட்டாங்களா, இதுக்கப்புறம் தான் இருக்குது என்னுடைய ஆட்டமே, இந்த வேதநாயகி நான் சும்மா விட மாட்டேன், நம்ம குடும்பத்தை இந்த மாதிரிக்கு நடுத்தருவுக்கு கொண்டு வந்தது இந்த வேதநாயகி தான், இவளை நடுத்தருவுக்கு கொண்டுட்டு வராமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், உடனே வேதநாயகி ரத்னவேலுக்கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியாப்பா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு நம்மளை ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு அனுப்பிவிட போகிறாங்களா, இதுதான் இவங்களோட
வேதனுடைய திட்டம் இதுக்கெல்லாம் வந்து உடந்தே இருக்கிறது உன் பொண்டாட்டி ஜானகி தான். இவ தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது, நாமடி நான் என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறேன், நான் தேவையோடு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது எல்லாத்துக்கான நீ தானே என்னையும் என் தம்பியும் நடுத்தருவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு தானே இப்படிலாம் சேர்ந்துருந்து பிளான் பண்ணியிருக்கிற. ஆக மொத்தத்தில் வேலன் யாருங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இத்தனை நாள் நீ சொல்லாமல் நீ மறைச்சு தானே இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி வந்து எதிராங்க. அப்போ வந்து வேதனாகி ரத்தினவேல்கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா தம்பி இவங்க எல்லாரும் வந்து கூட்டு சேர்ந்து தான் இந்த வீட்டுக்கே வந்துடுற. ஃபர்ஸ்ட் இவ வந்தா, இப்போ என்னன்னா வந்து இவன் வந்திருக்கிறான். ஆக மொத்தத்தில் இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம 2 பேரையும் வீட்டை விட்டே அனுப்பி விடுறதுக்காக தான் இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு என்னன்னா என் மண்டையை உடைச்சான், அடுத்தது உன்னோட நிலைமை என்ன ஆக போதோ தெரியல. இதுக்கெல்லாம் நீ ஒரு முடிவு கட்டலன்னா அப்புறமா அவ்வளோதான், நம்மளுடைய கதையை அவங்க முடிச்சிருவாங்க அப்படிங்கவோ. அப்போ ரத்தினவேல் வந்து சொல்கிறாங்க, உங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் எல்லாரும் வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிக்கு போய் சொல்லி நாடகம் ஆடி இருப்பீங்க. இது வரைக்கும் முத்தையாவோட பையன் சொல்லி தானே இவன் இந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தான். ஆனால் இப்போ தானே தெரியுது சொத்தெல்லாம் அடையிறதுக்காக இவன் வந்து என்கிட்ட நடித்து நாடகம் ஆடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தினவேல் வந்து வேலனையும் தர்மராஜையும் பார்த்து சொல்லவும் உடனே வந்து வேலன்னு சொல்கிறாங்க, ஐயா அந்த மாதிரிக்கு மட்டும் நீங்கள் சொல்லிடாதீங்க. சொத்துக்கு ஆசைப்பட்டு நான் என்றைக்குமே இங்கே இருந்தது கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் எனக்கு இப்போ தான் அந்த உண்மையெல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு என்றைக்குமே நான் விசுவாசமாக தான் இருப்பேனே தவிர நான் என்றைக்குமே வந்து உங்களுக்கு துரோகம் நினச்சதே கிடையாதுயா. நான் சொல்கிறத கேளுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ரத்தினவேலு கேட்குற நிலைமையில இல்லை. அடுத்துதான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி